அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு அடுத்த 7 நாட்களில் ஒரே நேர்கோட்டில் 6 கிரக நிலைகள் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை மாற்றி அமைக்கின்றன. இது மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இன்னும் சில மாதங்களில் 6 கிரகநிலைகள் ஒரே ராசியில் அமர்வதற்கு முன்னதாக 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த அற்புதமான தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை வியக்கத்தக்க வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உருவாகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது ஜனவரி 21 இந்த அற்புதமான நிகழ்வு நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து பல பகுதிகளில் இந்த கிரகநிலைகளை பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக பிப்ரவரி மாதம் நடுப்பகுதி வரைக்குமே பல இடங்களில் உலகில் இந்த கிரகநிலைகள் நேர்கோட்டியில் தென்பட போகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்றம் மிக சிறப்பாக அமையக்கூடிய வகையிலும் தானாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக குரு, சனி, ராகு, கேது, ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் நல்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான நல்ல வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவில் காரிய தடைகள் மற்றும் தொய்வை சந்தித்து வந்த பல்வேறு வகையான பணிகளில் இருக்க வந்த மந்தமான சூழல்கள் இந்த தருணத்தில் மறைகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வாரத்தில் நிகழக்கூடிய கிரக மாறுதலும் ஏற்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே வித்யாகாரகரான புதன் வலம் வர போகிறார். ஏற்கனவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் சகாயஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. பொதுவாக முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் சகாயஸ்தானம் ஆகிய 3இல் சஞ்சரிக்கும் போது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் தவிடுபடியாகும். அது மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்குகிறார். எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகமும் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் அமருவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நினைத்தபடியே நேர்முக தேர்வு எழுத்து தேர்வுகளை எதிர்கொள்கிறவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் வெற்றி பெறுவதோடு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் வலுவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான சந்தர்ப்பம் தானாகவே நல்ல சூழலை அமைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் மிகவும் வலுவாக லாபம், விரயம் மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வெற்றிக்கான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் திட்டங்கள்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி இன்னும் சில வாரங்களில் பெற போகிறார். எனவே அதற்கான பலன் சப்தமஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலன் இந்த வேளையிலிருந்து நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது குருவின் பார்வை ஜென்மராசிக்கு பதிவது ஒரு வகையான அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணம் ஒரு சிறப்பான பொற்காலமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த வேலையை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே எண்ணிலடங்காத நல்ல மாற்றம் முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது. கணிசமான தொகை கையில் புரளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் தொழில் ரீதியான வருமான உயர்வுக்கான
நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள் முற்றிலுமாக விலகுங்க. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் மிக எளிதில் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் மட்டுமல்ல, இந்த வேளையில் சனியும் சுக்கிரனும் இணைந்து சுகஸ்தானமாகிய 4 வலுப்படுத்த போகின்றன. சுக்கிரனும் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார். எனவே சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்தை வலுவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவுல நீடித்து வரக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுங்க. கலைத்துறை அரசியல் துறையில் சுக்கிரனின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருப்பதால் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் உறுதியாகவும் நிறைவாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை குரு மற்றும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. பெண்மணிகள் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக செய்வதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். சுகஸ்தானத்தின் இறுதி காலகட்டத்தில் சனியும் வலம் வருவதால் உத்தியோக ரீதியான சிரமங்கள், பணிச்சுமை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் முடிவுக்குள் வரும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். காரண காரியமின்றி மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் விலகும். பல்வேறு வகையான தடைகள் விலகுவதால் நல்ல முன்னேற்றம் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபார துறையில் வளர்ச்சிக்கான முன்னேற்ற திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்த முயற்சி செய்யலாம். மிகவும் சாதகமாக அமையும் என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் எளிதில் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவால் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் எடுத்தோம் கவர்த்தோம் என முடிவுகளை எடுக்கக்கூடாது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சில மந்தமான சூழல் நிலவலாம். இருந்தாலும் அவை உங்களுடைய எதிர்கால நலனை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமையும். எனவே இந்த தருணத்துல அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் ஏற்படக்கூடிய பல தடை தாமதங்களை விலக்கி உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் உறுதியாக பெற்றுக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு 6 கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அமையும். ஆனாகவே பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 9 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் மிக அற்புதமான வெற்றி வாய்ப்பும் தடையில்லாமல் உங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் அற்புதமாக ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.